வைரஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வைரஸ் தான் மருந்தை நோக்கி கண்டுபிடிக்கலையே, நீங்கள் என்ன மெத்தட் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். வரத்துக்கு முன்னாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வரப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கணும், வயலையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வைரஸ் வந்து தானாக பரவாது. அதை பரப்புறது வந்து ஒரு விதமான சாரூரிர பூச்சி. அது ஒரு பயிர்லையும் ஒரு பூச்சியாக இருக்கும். அப்போது இந்த சாரூரிர பூச்சிகள் எல்லாமே பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த களைகளில் தான் உட்காந்துருக்கும். அப்படின்றப்போ அந்த களைகள் இல்லாமல் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் வயலையும் வரப்பையும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து நீங்கள் தேர்வு பண்ணணும். மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலை சுற்றிலும் நீங்கள் மக்காச்சோளம் ஆமணக்கு இது ரெண்டையுமே நீங்கள் பார்டர் கிராப்பாக வந்து போடலாம். இந்த ஆமணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூச்சிகளுக்குமே ஒரு ட்ராப் கிராப்பாக இருக்கும். இப்போ எந்த விதமான பூச்சிகளோ புழுக்களோ வந்தாலோ அந்த ஆமணக்கில் தான் ஃபஸ்ட்டு போய் உட்காரும். அப்படின்றப்போ உங்களுக்கு உள்ளே இருக்க பயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மக்காச்சோளம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கிளைமேட்டை வந்து கிரியேட் பண்ணும். அதாவது வெளியே இருக்க வெப்பநிலைக்கும் வயலுக்குள்ளே இருக்க வெப்பநிலைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த சாரூரிர பூச்சிகள் வந்து இனப்பெருக்கம் நிறைய பண்ணும். அப்போ உள்ள வெப்பநிலை கம்மியாக இருக்கப்போ அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை பெருகிறது வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருமுன் காக்கக்கூடிய மெத்தட்ஸு. வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன நீங்கள் மெத்தட் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னாவே இலைகள் எல்லாமே மஞ்சள் பச்சை கலந்த மாதிரி மொசைக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்துடும். அப்போ ஒரு செடியில் ஒரு 2 இலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அந்த 2 இலையை நீங்கள் பிச்சு அப்புறப்படுத்திடணும். அப்படின்றப்போ உங்களுக்கு அது மேலும் பரவாமல் இருக்கும். ஒரு செடியில் ஒரு 10 இலை வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மொத்த செடியுமே நீங்கள் பிடுங்கி தூரம் போட்டு எரிச்சிடணும். இது மட்டும் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சாரூரிர பூச்சி அங்கே இருக்கும். கண்டிப்பாக அந்த பூச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா செடிகளுக்குமே பரப்பும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி பிடுங்கி போட்ட உடனே அதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும். அதுக்கு இயற்கையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி இருக்குது. இது அடிக்கிறப்போ உங்களுக்கு நிரந்தர நீடித்த தீர்வு வந்து கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை வந்து முதல் டோஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு ஏக்கர்னா 10 டேங்க் அடிப்போம். அப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணியில் இதை வந்து 2 நைட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு டேங்குக்கும் ஒரு லிட்டர் நீங்கள் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இது ஸ்ப்ரே பண்ண 5ஆவது நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒன்று அந்த ஊற வச்சதை வந்துட்டு எருவோடையோ மணலோடையோ இல்லை நீங்கள் வந்து தண்ணியோட கலந்து வேருக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வைரஸ்லேருந்து ஒரு பக்கா கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த பூச்சிகள் எல்லாமே செத்துரும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப மேலாமல் இருக்க பூச்சிகள் எல்லாமே தொடுநஞ்சாக செயல்பட்டு சாகடிச்சிடும். வேரில் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டைகள் பொறிஞ்சு வந்தால் அந்த பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியுமே வேரில் கொடுக்குறப்ப கண்ட்ரோல் ஆகும். மற்ற வயல்ல இருந்து வந்து உட்காந்துச்சு அப்படின்னாலும் அந்த டயத்துலையுமே வந்து உங்களுக்கு இதில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து அதை வந்து சாவடிச்சிடும். அதனால தான் முதல் டோஸ் ஸ்ப்ரேவும் 2ஆவது டோஸ் வந்து வேர்லையும் கொடுக்க சொல்கிறோம். டோஸ் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எந்த நீங்கள் காய்கறி பயிர் பண்ணாலும் சரி, எந்த பயிர் பண்ணாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு வைரஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 2 பாக்கெட் உங்களுக்கு வந்து 2 டோஸ்க்கும் தேவைப்படும். இதை மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டீங்க 2 டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ்லேருந்து ஒரு நீடித்த தீர்வு வந்து கிடைச்சிடும். அதனால் அனைத்து விவசாயிகளுமே இதை வந்து பயன்படுத்தி அதிக லாபத்தை ஈட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக். அலைபேசி எண் 6383233105. மின்னஞ்சல் rukshobiotech@gmail.com. இணையதளம் www.rukshobiotech.com.